ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள்ல ஒரு சில காரியங்களை சகரியா அவர் தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் வெறுக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒருவரும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யாருக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்தில் தீங்கு நினையக்கூடாது, வெளிப்புறமாக தீங்கு நினையக்கூடாதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கல. இருதயத்தில் தீங்கு நினையக்கூடாது. ஏனென்றால் இருதயத்தின் நினைவுகள் நம்முடைய வாய் பேசும், இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் நம்முடைய கைகள் செய்யும், இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நம்முடைய எண்ணங்களில் போய் அந்த காரியத்தை நம்ம வெளியே கொண்டு வருவோம். ஆகவேதான் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் ஒன்று நம்முடைய இருதயத்தில் தீங்கு நினையக்கூடாது. யாருக்குமே நாம் தீங்கு நினையக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தீங்கு பண்ணியிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக காரியத்தை செய்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பெயர்களை அவப்பெயர்கள் ஆக்கியிருக்கலாம், ஒருவேளை உங்களை குறித்து தூஷணமாய் பேசியிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள்ல ஒன்று இருதயத்திலே தீங்கு நினைப்பது. இருதயத்தில் தீங்கு நினைக்காதீங்க. கணவன் மனைவி மேல தீங்கு நினைக்காதீங்க, மனைவி கணவன் மேல தீங்கு நினைக்காதீங்க. இருதயத்தில் இருக்க தீங்கு ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே அந்த தீங்கை வெளியில கொண்டு வந்துருங்க. அந்த காரியத்துல ஒப்புரவாயிடுங்க. அந்த காரியத்தை மனசுக்குள்ளேயே வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, இருதயத்தில் அந்த காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆண்டவரை தேட முடியாது, நிச்சயம் நீங்கள் ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. ஏனென்றால் இருதயத்தில் அந்த காரியங்கள் நிறைந்திருக்கும் போது எப்படி நாம் ஆராதிப்போம்? ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள்ல ஒன்று இருதயத்திலே யார் மேலையும் நம்ம தீங்கு நினைக்க கூடாது. அதே போல அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருங்கள். பொய்யானை இல்லையா, பொய் சொல்லுகிற காரியங்கள். இன்னைக்கு பல நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பொய் சொல்லுகிறோம் இல்லையா. சின்ன சின்ன விஷயங்களை பொய் சொல்றது தப்பு இல்லை. என்ன பண்றது, என் சூழ்நிலை, என்ன பண்றது, என்னுடைய நேரம், நான் அப்படிதான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம். பொய்யானை செய்து கொண்டிருக்கிறீங்களா? அது கர்த்தர் வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை சொல்லி கொடுக்கணும். சின்ன விஷயத்திலேயே, சின்ன காரியத்திலே அவங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயம் அவங்க வாலிபர்கள் ஆகும்போது அவங்களோட வாழ்க்கையில நிறைய காரியங்களை அவர்கள் இப்படியே ஃபேக்காவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆகவே சிறு பிள்ளையா இருக்கும் போதே இந்த காரியத்துல நம்ம அவங்கள ஒரு ஷேப் கொண்டு வரணும். இந்த காரியத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். பிரியமானவர்களே, பொய்யானையின் மேல் பிரியப்படுவீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பொய் பேசுறதை ஸ்டாப் பண்ணுங்க. பொய் பேசாம உண்மை பேச பழகுங்க. சின்ன சின்ன விஷயத்துல பொய் பேசி அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ, அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ சொல்லி பொய்களை பேசி கர்த்தருக்கு விரோதிகளாய் நாம் மாறிவிடக்கூடாது, கர்த்தர் வெறுக்கிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஆகவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஒரு முடிவெடுங்க, பொய் பேசக்கூடாதுன்னு முடிவெடுங்க. ஆமென். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் 2, இருதயத்துல மற்றவங்களுக்கு விரோதமா தீங்கு நினைக்கிறது, 2வது பொய் பேசுகிறது. இந்த 2 காரியத்தையும் நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, உங்களை விட்டு விலக்கி பாருங்க, அதுல இருந்து வெளியில வந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. ஆகவே கொஞ்சம் உங்களை மாத்தி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அவர் திரும்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சூழ்நிலையை அவர் மாற்றுவார். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்க, உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, வாட்ஸ்அப்பில் இருக்க ஆட்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார்.
எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க நாங்கள் வரவேற்கிறோம். சேலம் பட்டணத்திலே 3 பகுதியிலே இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில காலை 8 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை சத்தியமாய் நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். God bless you. Have a nice day. Bye.